ஸோ ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவி தமிழ் கேமிங் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகிற ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்தி ஸ்கின் தான் இருக்குது. இந்த கத்தி ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கிற பார்த்தீங்கன்னா விட்ருக்காங்க. ஸோ இது எப்போ வரப்போகுதுன்னு தெரில, டேட்டு தான் சொல்லி நான் கன்ஃபார்ம் டேட்டை சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்கோட அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்கோட குறைச்சி விட போகிறாங்க. அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் தான் இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அப்புறம் இந்த க்ளூவால் எப்பயும் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு க்ளூவால் 30 நாளைக்கு. ஸோ சிஎஸ் ரேங்கோட ரிவார்ட்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க முக்கால்வாசி பேர் டைமண்டில் இருக்காங்க. ஸோ அதனால் டைமண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஷார்ட் கன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோய்க்கில் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்டரில் அதே அமௌண்ட்டு தான். எலைட் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா இந்த கத்தி கொடுக்குறாங்க. அது மீதி ரீஜனில் இருக்கிறல அந்த மாதிரி பேனர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1 வரப்போகிற பூயா பாஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பூயா பாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா என்னது சில்வர் லைனிங்னு ஒரு ஈவெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 1 வரப்போகுது. பூயா பாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் இருக்குது நம்பர் 1ல். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸமேட் கன் ஸ்கின்ஸு வரப்போகுது. எக்ஸமேட் கன் ஸ்கின்னு இந்த மாதிரி பண்டில்ஸு. இந்த பண்டில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து 90 டிகிரி எழுதியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து 10வது இடத்துல போய் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து டெட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா டெட் பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அது எதுவுமே இருக்காது, சும்மா சாதாரண பாக்ஸு அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா பெருசாக எஃபெக்ட்ஸ் வரும்னு நினச்சேன். ஆனால் சும்மா ஒரு எடிட்டிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ட்ராயிங் மாதிரி அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து 20வது இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேனர் தான் இருக்குது. இந்த பேனர் பார்த்திங்கன்னா அப்படியே மேகமூட்டமாக எடி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார் ஸ்கின் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 30வது இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெட் பாக்ஸ் தான் இருக்குது. அப்படியே மேகம் எடி அப்படியே ரைமோ மாதிரி நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இது ஒருத்தர் தான் இல்லை. ஸோ அதுக்கடுத்து 40வது இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேடு இருக்குது. அதுக்கடுத்து 50வது இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன பேனர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய பேனர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன பேனர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 60வது இடத்துல பேராஷூட் இருக்குது. இந்த பேராஷூட் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 70வது பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேப்பு தான் இருக்குது. ஸோ கேப்பு அவ்வளோ நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது கேப்பு. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இது ஒரு பேக்கு. அதை பார்த்திங்கன்னா பேக் அப்படி இடிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் பேக் மாதிரியே தெரில இது பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு தான் இருக்குது. அப்படியே மின்னல் மாதிரி. இது பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸும் இருக்குது அப்படியே மின்னி. அடுத்து பார்த்திங்கன்னா 90வது இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே அடிச்சோன்னே அப்படியே மலையாக பெய்கிற மாதிரி, அப்புறம் மறுபடியும் இழுத்தோடனே சூரியன் வந்த மாதிரி அப்படியே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 100வது இடத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த பண்டில் தான் இருக்குது. இந்த பண்டில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அப்படியே கழுத்தில் க்ளவுடராக இருக்குது. அப்படியே பேண்ட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா 23 டிகிரின்னு எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த பண்டில் சட்டை பேண்ட்டு ஹேர் ஸ்டைலு எல்லாமே சட்டையில் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஹேர் ஸ்டைல் நல்லா பளபளன்னு இருக்குது. ஸோ அக்டோபர் 1 வரப்போகிற பூயா பாஸ் இது தான். ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இந்த பூயா பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் எல்லா ரிவார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இதான் அதோட ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் நிறையா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு 1-2லாம் ஒர்த்து கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லக்கிரேரில் இந்த பூயா பாஸ் கூப்பன் கொடுத்துருக்காங்க. சில்வர் லைனிங்கோட பூயா பாஸ் கூப்பன் தான் வந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூயா பாஸ் ஈவெண்ட்டு அப்புறம் சிஎஸ் ரேங்கடு ஈவெண்ட்டு இதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படியே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய்.